طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்று ஓதப்பட்ட சூரத்து தாஹா, அல்லாஹு தஆலா உலகத்தை எல்லாம் படைப்பது வான்மண்டலங்களிலே மனிதர்களை படைப்பதற்கு முன்னாலே வானவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா இந்த சூரத்து தாஹாவையும் சூரை யாசீனையும் அல்லாஹ் ஓதி காண்பித்தான் என்று வருகிறார். இன்னல்லாஹ் ஹலக சூரத்து தாஹா வ யாசீன், தாஹா சூராவையும் யாசீன் சூராவையும் அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் ஓதி காண்பித்தான். ஆச்சரியப்பட்டவர்கள் கேட்டார்கள், ரப்பே என்ன அற்புதமான உன்னதமான ஒரு நிலைவாடு, இது எந்த உம்மத்திற்கு வழங்கப்படக்கூடிய வேதம் என்று கேட்டார். சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்திற்கு என்று சொன்ன பொழுது அவர்கள் ஆனந்தப்பட்டார். அந்த வாய்களுக்கு சோபனம், அதை மரணம் செய்த கல்புகளுக்கு சோபனம் என்றெல்லாம் பாராட்டினார்கள், துஆ செய்தார்கள் என்று வருகிறது. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட மகத்துவமிக்க இந்த சூரத்து தாஹாவிலே 114வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா கல்வியினுடைய மகத்துவத்தை, கல்வியினுடைய மாண்பை, அது அல்லாஹு தஆலா மனித சமூகத்திற்கு வழங்கிய ஒரு அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். கல்வி என்பது சாதாரணமானதல்ல, மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா வழங்கிய ஒரு அருட்கொடை. நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஞானத்தை கொடுத்தான், மக்கள் செல்வத்தை கொடுத்தான், பொருள் செல்வத்தை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். எல்லாவற்றையும் கொடுத்தாலும் கூட அல்லாஹ் தஆலா நாயகத்தை பார்த்து, நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்தித்தா என்று கேளுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொன்னார். அருமையான பெருமக்களே, அதே போல ஆதி மனிதனுடைய தனித்துவத்தை நிரூபிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த வழி என்பது கல்விதான். வஅல்லம ஆதமல் அஸ்மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா ஞானத்தையும் எல்லா விதமான திருநாமங்களையும் கற்றுக் கொடுத்தான். மனித சமுதாயத்தினுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தனித்துவத்தை நிரூபிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்ட தேர்ந்தெடுத்த வழி என்று பெருமக்கள் சொல்வார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா 779 இடங்களில் கல்வி அது தொடர்பான காரியங்களை சொல்லி காண்பிக்கிறான். இந்த இளைய சமூகம் பொதுவாக விளங்க வேண்டிய ஒரு காரியம், கல்விங்கிறது சாதாரணமானது. கல்விதான் மனிதனுடைய கண்ணியம், கல்விதான் மனிதனுடைய அதிகாரம், கல்விதான் மனிதனுடைய மேன்மை. கல்வி என்பது இரு உலகத்திலும் மேன்மை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மன் அராத துன்யா, துன்யாவோட நீங்க கண்ணியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஃபஅலைஹி பில் இல்ம், நீங்க அறிவை கற்றுக்கொள்ளுங்கள். வமன் அராதல் ஆகிரா, ஆகிரத்தில் நீங்க மேன்மையா இருக்கன்னு ஆசைப்படுறீங்களா, ஃபஅலைஹி பில் இல்ம், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். வமன் அராதஹுமா, இரு உலகத்திலேயும் நீங்கள் கண்ணியமானவர்களா இருக்க ஆசையா, ஃபஅலைஹி பில் இல்ம், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். எல்லா இடங்களிலேயும் மனிதனை மேம்படுத்தக்கூடிய உன்னதமான காரியம் கல்வி ஞானம் தான் என்று நமக்கு பெருமக்கள் சொல்லி தருவார். அருமையான பெருமக்களே, மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா இட்ட முதல் கட்டளை இக்ரா என்பதுதான். மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சொன்ன இட்ட கட்டளை என்பது முதல் கட்டளை, நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா முதலாக சொன்னார். சீனா சென்றேனும் ஞானம் தேடுங்கள் என்று சொன்னார்கள். சீனாவுல அப்படி கல்வியினுடைய கேந்திரமா சீனா இருக்குது, அதனால அங்க போய் தேடுங்கள் அர்த்தம் அல்ல. சீனா கல்வியினுடைய பெரிய கேந்திரம், அதனால அங்க போய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சிரமப்பட்டுள்ள பயணமாக இருந்தாலும் சரி. என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அல்லாமா பிஎஸ்பி ஸைனுலாபிதீன் ஹஜ்ரத் அவர்கள் நபரல்லாஹு மர்கதஹு ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், வலவ் பிஸீன், சீன் என்ற வார்த்தைக்கு சிங்கத்தினுடைய நெத்தி என்ற ஒரு அர்த்தம் கூட இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சிங்கத்தினுடைய நெற்றியில் தான் கல்வி கிடைக்கும் என்று இருக்குமானால் நீங்கள் சிரமப்பட்டாலும் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு அந்த ஹதீஸினுடைய விளக்கங்களில் இப்படி ஒரு விளக்கம் என்று சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, மனிதர்களிலே பொதுவாக ஏற்றத்தாழ்வு வைக்கல. அவருடைய நிறத்தால், மொழியால், நாட்டால், வேறு எந்த நடைமுறையாலும் அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே எல்லோரும் சமத்துவமானவர்கள் தான். ஆனால் ஏற்றத்தாழ்வு உண்டு என்று குர்ஆன் சொல்கிறது. ஹல் யஸ்தவில் லதீன யஅலமுன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் மற்றவர்களும் சமமா அல்லாஹ் கேட்கிறான். அது எப்படி சமமாகும்?
ரெண்டு பேரும் சமமாக மாட்டாங்க நல்லா சொல்றாங்க. கல்வி என்பது அவ்வளவு உன்னதமானது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா அல்லம பில் கலம், கலமை கொண்டு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். ஒரு எழுதுகோல் மூலம், ஒரு எழுத்தின் மூலம் உலகத்தில் எவ்வளவு பேர் ஞானம் பெறுகிறார்கள், எவ்வளவு பேர் ஞானத்தை கல்வியை கற்றுக் கொள்கிறார்கள். எனவே கலமை கொண்டு கற்றுக் கொடுத்ததை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பாராட்டி சொல்வார். அது மாதிரி ஒரு ஆளுமைக்கான தகுதியினுடைய குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு, ஒரு ஆளுமை மிக்க ஒரு பொறுப்பினுடைய அடிப்படை பண்பே கல்விதான் என்று சொல்வார். தாலூத் என்பவரை அல்லாஹ் தஆலா மன்னராக நியமித்தான். அந்த காலத்துல ஷம்மீல் ஒரு நபி இருந்தாங்க. நபித்துவம் வேறு, அரசாட்சி என்பது வேறு. ஷம்மீல் ஒரு நபி இருந்தாங்க. அந்த நபி அன்றைய காலகட்டத்திலே அரசவை என்பது, அரசு ஆட்சி செய்வது என்பது வேறு, அது மாதிரி நபித்துவம் என்பது வேறு. ஷம்மீல்ங்கிற நபிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு மன்னரை நியமிக்கும்படி கேளுங்கன்னு சொன்னாங்க. மன்னர் வந்தா நீங்க கட்டுப்படணும் இல்லையாப்பான்னு கேட்டாங்க. கட்டுப்படுவோம்னு சொன்னாங்க. இன்னல்லாஹ் கத் பஅஸலக்கும் தாலூத் மலிகா, தாலூத் என்பவரை அல்லாஹ் மன்னராக நியமித்தான். மன்னரா நியமித்த உடனே அவங்க சொன்னாங்க, இவரை போய் மன்னரா ஆக்கியிருக்கிறீங்களே. சில பேருடைய அந்தஸ்து என்ன நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அசர்த்தவங்க சொல்லுவாங்க, வஹாக்கா ஆதமி, வடநாட்டுல உள்ளவங்க எல்லாம் வஹாக்கா ஆதமி சாதா சீதா கபி கஸாலி சமஜ்தாவே, அங்க உள்ள ஆட்கள்லாம் சாதாரண ஆட்களையும் இவர் இன்னைக்கு உலகத்தில் உள்ள கஸாலின்னு சொல்லுவாங்க. இங்க தென்பகுதிக்கு வந்தாச்சுன்னா கஸாலியே வந்தாலும் நம்ம கஸாலி தானே சொல்லுவாங்க. கஸாலி மாமே வந்தாலும் கூட நம்ம கஸாலி தானே சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அன்றைய காலகட்டத்தில் அப்படி நியமிக்கப்பட்ட உடனே இவரை போய் அரசராக்கி இல்லைங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், அவர் அரசருக்கான ஆளுமை பண்பு இருக்கிறது. அதற்கு ரெண்டு காரணத்தை அல்லாஹ் சொன்னான். வஸாதஹு பஸ்ததன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அவருக்கு அல்லாஹ் தஆலா அறிவுஞானத்தை கொடுத்திருக்கிறான் என்றுதான் முதலாவது சொன்னான். அது மாதிரி ஆரோக்கியம், அதை நிலைநிறுத்துவதற்கான உடல் வலிமையும் உள்ள வலிமையும் அவருக்கு உண்டு என்பதையும் அல்லாஹ் சொன்னான். நீங்க நம்பணுமானா வான்மண்டலத்திலிருந்து ஒரு தாபூத் என்ற பரக்கத்தான ஒரு பெட்டியை மலக்குமார்கள் சுமந்து கொண்டு வந்து அவரிடத்தில் வேண்டுமானால் கொடுக்கட்டுமா, அப்படி கொடுத்தாலும் நம்புவீங்களான்னு சொல்லி கேட்ட பிறகு அப்படி கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஏத்துக்கிட்டாங்கன்னு வரலாறு. ஒரு ஆளுமை பண்புக்குண்டான அடிப்படையாக அல்லாஹ் தஆலா கல்வியை சொல்லி காட்டுவதை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதாவது இன்னைக்கு கல்விங்கிறது தேவைதான், எந்த உயர்வுகளையும் படிக்கலாம். ஆனா மார்க்கத்தினுடைய அடிப்படை இல்லாமல் அந்த கல்விங்கிறது இருக்குது. இன்னைக்கு அதுக்கு பிறகு பார்த்தா ஹலால் ஹராம் தெரியல. காலமெல்லாம் வந்து கிறிஸ்துவ கல்லூரிகள்லயே படிச்சுட்டு இருக்கிற காரணத்தினால எழுந்திருக்கும் பொழுது ஏசப்பா ஏசப்பாங்கிறான். இவனுடைய நிலைப்பாடுகள்ல அதனுடைய நிலைப்பாடு இவனையும் அறியாமல் அப்படிப்பட்ட ஒரு தவறான நிலைப்பாட்டை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லவா இருக்கிறது. அதனால எந்த கல்வியிலே துறையிலே மேம்படலாம், தப்பில்லை. ஆனால் ஹலால் ஹராமை பிரித்தறியக்கூடிய, மார்க்க ஞானத்தை விளங்கிய, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தகர்த்து விடாத அந்த விஷயத்தோடு சேர்ந்து இருக்கிறது. நல்லா படிச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்தா எல்லாத்தையும் படிச்சாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாசத்துல ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வந்து, ரெண்டு பேருக்கு மத்தியில். ஏன்னா அது அடிப்படை என்ன, சரியத்தினுடைய நிலை என்ன என்பதை ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறத தெரியாத ஒரு நிலை தான். அருமையான பெருமக்களே, அதனால கல்வி என்பது உன்னதமானது. எந்த துறை சார்ந்த கல்வியையும் குர்ஆன் பாராட்டத்தான் செய்கிறது, எல்லா துறை சார்ந்த கல்வியையும். ஆனால் அது அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்க வேண்டும், மார்க்கத்தினுடைய அடிப்படை தவறாமல் இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. கல்வியாளர்களுக்கு உலகம் பணியும். அல்லாஹ் தஆலா எல்லா மலக்குமார்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுஜூத் செய்ய சொன்னாங்க இல்லையா, வஸ்ஜுது லி ஆதம். என்ன கல்வியாளர்களுக்கு உலகம் பணியும், பணிய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அது மாதிரி கல்வியாளர்களுக்கு சில கட்டுப்பாடு இருக்கு, எல்லாரும் மாதிரி அவர் இருக்க முடியாது. மரத்துக்கிட்ட எல்லாம் போக கூடாதுன்னு சொன்னா, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட போக கூடாதுங்கிறது இல்ல. கல்வியாளர்கள் என்றால் அவர்களுக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பதை வந்து நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அது மாதிரி சிறந்த கல்வி ஞானம் பெற்றால் அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டு என்பதையும், உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா குடியமர்த்தியது உன்னதமான வாழ்க்கையின் அடையாளம் என்று சொல்வார். சுவையான பெருமக்களே, அதனால கல்வியை தேடிக்கிட்டே இருக்கோம். அன்னைக்கு ஒரு செய்தி படித்தேன். குவைத் நாட்டில் தாரிக் சுபைதான் ஒரு பெண்மணி. குவைத் நாட்டில் தாரிக் சுபைதான் சிறந்த பெண் பேச்சாளர், நல்ல எழுத்தாளரும் கூட, நல்ல எழுத்தாளரும்.
அதாவது இந்த 2023, 24வது ஆண்டுகளிலே உலகத்தின் செல்வாக்கு மிக்க 5 அறிஞர்களில் ஒருவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உலகத்தினுடைய செல்வாக்கு மிக்க 5 அறிஞர்களில் ஒருவராக அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலும் இருக்கிறது நான் சொல்ல போற செய்தி. நானும் ஏற்கனவே உஸ்தாது பிறந்தவர்கள் எல்லாம் ஷபீர் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஹயாத்துல் அபி ஹனீஃபா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வரலாறு என்று அந்த பெண்மணி, அந்த மார்க்க மேதை ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல அதற்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு சின்ன செய்தி, இது கல்வி தொடர்பானது என்பதல்ல, பொதுவாக ஒரு படித்ததில் நல்ல செய்தி என்ற அடிப்படையில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 3 பெண்கள் என்னுடைய வாழ்க்கையிலேயே மாற்றத்தை உண்டாக்கிட்டாங்க. சில பேருடைய வாழ்க்கையில சில நிகழ்வுகள் தான் மாற்றத்தை, திருப்பத்தை, வாழ்க்கையினுடைய போங்கையே மாத்திரும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில சம்பவங்கள் இருக்கும், வாழ்க்கையினுடைய போங்கையே மாத்திரும். அந்த அடிப்படையிலே எனக்கு கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், குறிப்பாக மார்க்கத்தினுடைய சட்ட விளக்கத்தில் நான் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை எனக்கு ஒரு பெண்மணி என்னை ஃபகீஹாக ஆக்கினாள். ஒரு பெண்மணி என்னை பற்றற்ற துறவியாக ஆக்கினாள். ஒரு பெண்மணி என்னை ஏமாத்திட்டாள். 3 பெண்மணிகளை வாழ்க்கையில் நான் சந்தித்தேன். ஒரு பெண்மணி எனக்கு மோசடி பண்ணிட்டார். ஒரு பெண்மணி என்னை மார்க்கத்தினுடைய சட்ட வல்லுநராக ஆக்குவதற்குண்டான தூண்டுதலை எனக்கு ஏற்படுத்தினார். ஒரு பெண்மணி என்னை சாகிதாய் பற்றற்ற ஒரு நிலையில் என்னை ஆக்கினார். என்னங்க சொல்றீங்க, 3 பொம்பளை பத்தி என்ன வரலாறு சொல்றீங்கன்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் நான் ஒரு வழியா கூவால போயிட்டு இருந்தேன். அங்கிருந்து ஒரு ஆள் கை காட்டி கூப்பிடுறேன். கை காட்டி பக்கத்துல பார்த்து அது ஆம்பளைல பொம்பளை இருக்கு. பக்கத்துல போய் தான் பார்த்தேன். ஒரு பேச முடியாத போய் தெரியாது, அதனால கை காட்டி கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டேன். அந்த அம்மா அங்க ஒரு பொருள் அப்படி கை காட்டுச்சு, அப்படின்னு ஒரு பொருளை கை காட்டுச்சு. பேச முடியாத போல் தெரியுதுன்னு நினைச்சிட்டு நான் அந்த பொருளை எடுத்தேன். எடுத்த உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, இது லுக்குத்தத், கீழே கிடந்து எடுக்கப்படக்கூடிய இது விழுபொருள். மார்க்கத்தில் இருக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, உங்களுக்கு அந்த சட்டம் தெரியும். இந்த விழுபொருள் எங்காவது ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னு சொன்னா உரியவர் கிடைச்சாச்சுன்னா உரியவற்றை கொடுத்துடணும். விலை மதிப்புள்ள அந்த பொருள் உரிய ஆட்கள் கிடைக்கலன்னா மக்கள் கூடும் இடத்திலே ஒரு 3 தடவை அதை பற்றிய பொது அறிவிப்பு செய்ய வேண்டும். ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட அறிவிப்பு செய்யணும். அப்படி அறிவிப்பு செய்து வரலன்னா அவர் நீங்க வச்சுக்கலாம், நீங்க பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு நிலை லுக்குத்தத்துக்கு எடுக்கப்படக்கூடிய விடுபொருளுக்குண்டான சட்டம் இருக்குது. அந்த அம்மா அந்த பொருளை காட்டுனதுனால ஒரு வருஷம் நான் தூக்கிட்டானேன்னு சொல்றாங்க. என்ன அந்த அம்மா என்ன செய்யுச்சு, பேசாத மாதிரி இது பண்ணி என்ன கையை கூப்பிட்டு இசாரா செய்து ஒரு விதத்தில் மோசடி செய்யப்பட்டதுவோ நான் கருதினேன்னு சொன்னான். இது ஒரு பொம்பளைன்னா இன்னொரு பொம்பளை ஃபகீஹா ஆக வேண்டும், மார்க்கத்தின் சட்ட வல்லுநராக ஆக வேண்டும் என்பதை எனக்கு ஆர்வமூட்டிய ஒரு பெண்மணி. என்ன ஒரு பெண்மணி அவருடைய தொடக்க சம்பந்தப்பட்ட இந்த ஹைதுன்னு சொல்றாங்க இல்லையா, மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டேன். ஆனா எனக்கு தெரியாது. ஒரு பெண்மணி எல்லோருக்கும் முன்னிலையிலே மார்க்க சட்டம் சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு ஹைது தொடர்பான மாத விளக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கும் கூட எந்த விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டாமா என்று அதற்கு பிறகு ஃபிக்ஹிலே, அந்த சட்டக்கலையிலே நான் மிக தேர்ச்சி பெற்றவனாக ஆனேன். ஆனது காரணம் ஒரு அம்மா தான். 3வது என்னை பற்றற்றவனாக ஆக்கியது அது ஒரு அம்மா தான். 2 பேரும் பொம்பளை ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. போறாரு தெரியுமா, இது யார் தெரியுமா, இமாம் இல்லாத அபூ ஹனீஃபா யார் தெரியுமா, இப்படி தூங்க மாட்டார், இப்படி ஊரா என்ன செய்வார், இபாதத் செய்வார், இஷாவுக்கு செய்த உதவு கொண்டு சுபூத் எழுதுவார். நான் அதுவரை அப்படிலாம் இல்லை, நான் அதுவரை அப்படிலாம் இஷாவுக்கு செய்த உதவு கொண்டு சுபூத் எழுதுற நிலையில் உள்ள ஆள் அல்ல நான். ஆனால் என்னை பற்றி உலகம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லவா கருதுகிறது, என்னிடத்தில் இல்லாத ஒரு தன்மை அல்லவா சொல்கிறார்கள். எனவே இனிமேல் நான் இஷாவுக்கு செய்த உதவை கொண்டு சுபஹை தொழுவேன். அதாவது அப்படின்னா இன்னொருத்த இரவு நான் இழித்திருந்து நான் கல்வியை தேடுவதிலே, இபாதத் செய்வதிலே, வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு இருப்பேன். இஷாவிலிருந்து நான் விழித்துத்தான் இருப்பேன் என்று அந்த 2 பெண்மணியினுடைய பேச்சுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற நிலையை, இபாதத்தில் கூடுதலான ஒரு நிலையை உண்டாக்கி கொண்டேன் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார். அருமையான பெருமக்களே, அதனாலே கல்விங்கிறது இருக்கிறத தேடிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அல்லாஹ்விடத்திலே ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தும் கேட்கவும் செய்யணும், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கணும், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்க வேண்டும், அதிலே நம்மை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் சிறந்த கல்விமான்களாய், பயனுள்ள கல்வியை பெற்ற நன்மக்களாய் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வாராக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.